ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது வாரன் பஃபட் அப்படின்றவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு வருமானம் அப்படின்றது எப்போ வேணால் உன்னை காலவாரி விடும், நீ அதற்காக ஒரு வருமானத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வழியில் நம்ம ஒரு 9 டைப் ஆஃப் இன்கம் சோர்ஸை தான் நம்ம இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்றது இந்த வீடியோ தாங்க. நான் அடித்து சொல்லுவேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாராக பார்த்தாலும் இதை தான் சொல்கிறாங்க. நான் போய் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா நான் என்ன செய்வேன், நான் பிஸ்னஸ் ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குங்க. முதல் தடவை நான் இவருடைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்க்கக்கொள்கிறேன். இவரை பற்றி குக்கு எஃப்எம்ல நிறையா விஷயங்களை கேள்விப்படக்கொள்கிறேன். நான் இப்போ யோசித்தேன், ஆனால் முழுமையாக கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சுது. ஸோ இப்படி தானா, இதை இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. அதாவது நமக்கு சைடு இன்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதன்படி எப்போனா நீங்கள் மெயின் இன்கம்மை குவிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சூழ்நிலை வரும் பாருங்கள், அப்போ தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்களும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உள்ளே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடனை வாங்கி, ஆயிரக்கணக்கு கூட போடலாம், லட்சக்கணக்கில் கடனை வாங்கி உள்ளே போடுறது, இந்த மாதிரி செயல்கள் அறவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஜாப்ஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதில் ஒரு சில ஜாப்ஸ் நம்ம கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெருசாக நம்ம நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்குள்ளே போவோம், இல்லைன்னா போகவே மாட்டோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், பெரிய பெரிய மல்டி மில்லியனர் தான் இங்கே அதிகமாக பணங்களை லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க தான் இங்கே நிறையா வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கள விட ஒரு ரோட்டில் தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பண ரீதியாக அவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த பணத்துக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்குது. எப்படின்னா, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும், அங்கே கரண்ட்டு பில் கட்டணும், அங்கே இடத்துக்கு ரெண்ட்டு கட்டணும். ஸோ இன்னும் நிறையா இவங்க பணம் ஏர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அப்படின்றது பெரிய பெரிய கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுவே சின்னதாக தள்ளுவண்டி கடையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வாடகை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்களில் காசு வாங்குறாங்க, கார்பரேஷனில் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களே ஓனரு, அவங்களே சர்வர். ஸோ ரெண்டுமே அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே சமைச்சிப்பாங்க, குக்கிங்கும் அவங்களே பண்ணிப்பாங்க, எல்லாமே அவங்களே பண்ணுறதுனால அப்போ வரக்கூடிய வருமானம், நம்ம செய்யக்கூடிய செலவு, அதாவது ஒரு 30 ரூபாய்க்கு மாவு வாங்கி அதை ஒரு 10 தோசை சுட்டால் எவ்வளோ ஆச்சு பார்த்துக்கோங்க. 10-20 தோசை வரும்னு நினைக்கிறேன். ஒரு 30 ரூபாய்க்கு மாவு வாங்கினா ஒரு 10-20 தோசை வரும். ஸோ அதில் ஒரு தோசை 20 ரூபா அப்படின்னு வச்சாலே நமக்கு 2 தோசைலேயே நம்ம வாங்கின பொருளை விட அதிகமாக 10 ரூபா அப்படின்றது நமக்கு கிடச்சிருது. அப்போ பாருங்கள் எந்த பிஸ்னஸ் அப்படின்றது. இதுலேயும் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி ஹோட்டல் சின்ன சின்னதாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன், முதல்ல என்னென்னா ஒரு மளிகை கடையிலேருந்து, ஒரு சின்ன பெட்டி கடையிலேருந்து, அது மட்டும் இல்லாமல் சின்ன பூக்கடை வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட ஒரு சைடு இன்கம் தாங்க. முதல்ல இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும், பட் இன்னொரு விஷயத்த நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது இங்கே பீப்புள் டிபெண்டட் ஆஃப் ஒர்க், ஜாப், பிஸ்னஸ் இது என்றைக்குமே ஃபெயில்டு ஆனதாக இங்கே சரித்திரமே கிடையாதுங்க. பீப்புளை டிபெண்ட் பண்ணி, அதாவது மக்களை டிபெண்ட் பண்ணி ஒரு ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது என்றைக்குமே ஃபெயில்டு ஆனதாக சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஒருத்தர் இங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இதுக்கு நீடாகி அவங்க வருவாங்க. ஸோ நம்மளுடைய வேலை என்னென்னா, இதை அவங்க கண்ணுக்கும் காதுக்கும் கேட்குற மாதிரியும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியும் கொண்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆன்லைன் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேலை, ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேலை. பட் அதுவே நீங்கள் ஒரு டீ விற்கிறீங்க, ஒரு சைக்கிளில் கேன் கட்டிட்டு போய் டீ விற்கிறீங்க அப்படின்னா அது பீப்புள் டிபெண்ட் பண்ணுது. இந்த இடம் இல்லைன்னா நான் அடுத்த இடத்துல போய் டீ விற்பேன், அடுத்த இடத்துல 10 ரூபா கொடுத்து இந்த டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி மக்கள் பீப்புள் டிபெண்டட் பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயில்டு அப்படின்றதே வராது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு டேலண்ட்டாக யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும் தான் அதில் கிடைக்கும். ஒரு லைவ் உதாரணம் சொல்கிறேனே,
நான் பழைய வீட்டில் குடியிருந்தோம். பழைய வீட்டில் வந்துட்டு குடியிருக்கக்குள்ள மாடியில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். அந்த பேச்சுலர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வடக்கு சைட்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே வடக்கு சைடு, அப்புறம் கேரளா, இவங்க தான் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு டீ கடை வைக்கிறதுக்காக அங்கேருந்து வந்திருக்காங்க. புதுசாக டீ கடை அப்படின்றது ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ரோட்லேயே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், இவனுங்க என்னடா டீ கடை வைக்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிறானுங்க, எப்படா இதெல்லாம் வந்துட்டு வியாபாரமாக போகுது அப்படின்னு நினச்சி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கடைசீட்டில் வந்துட்டு நான் அப்போ இருந்த மென்டாலிட்டி, அப்போ இருந்த அறிவுக்கு வந்துட்டு யோசிச்சது என்னன்னா, அது இருக்குங்க ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அப்போ இருந்த அறிவுக்கு யோசிச்சது இப்படி தான் யோசித்தேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு 6 பிரான்ச் இருக்குது. சென்னையிலே 6 பிரான்ச் இருக்குது. நான் கண் கூட பார்த்தேன் அவங்கள ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 4 பேர், ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா ஓனர் வந்துட்டு கேரளாவில் இருக்கிறவங்க, மீதி இருக்கிற வந்துட்டு 2 பேர் பார்த்திங்கன்னா டீ போகிறதுக்காக வடக்கில் இருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 பிரான்ச் இருக்குது. இப்போ அந்த 4 பேருமே பார்த்திங்கன்னா அந்தந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஓனர் மாதிரி உட்காந்துட்டாங்க. இன்னும் மீதி இருக்கிற 2 பிரான்ச்சுக்கு ஆள் போய் பார்த்துட்டு வராங்களாம். ஸோ அப்போ பாருங்கள், பிஸ்னஸ் அப்படின்றது பீப்புள் டிபெண்டட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை சக்ஸஸ் ஆகலாம். என்ன சில பல தடுங்கள் வரும், அவங்களுக்கும் நடந்திருக்கும். சில பல வந்துட்டு நஷ்டம் வந்திருக்கலாம், சில பல விஷயங்கள் நடந்திருக்கலாம், துரோகங்கள் நடந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் அதை கண்டினியூட்டியாக அவங்க ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட அத்தனை பிரான்ச் அப்படின்றத வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. மூன்றாவது என்னென்னா, வீட்லேயே வந்துட்டு நிறைய பேர் இந்த வேலைகளை செய்கிறாங்க. அதாவது காலையில் அவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க. பெண்களை நான் சொல்கிறேன், பெண்களும் இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். காலையில் ஆஃபீஸ் போயிடுறாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டீ கப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மிஷினை வாங்கி வச்சு வீட்லேயே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி செய்கிறாங்க. இப்போ என்னென்னா, அந்த மிஷின் வாங்குறதுக்கு மட்டும் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி பொருள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சொற்பமான விலையில் தான் அந்த பொருள் அப்படின்றது கிடைக்கும். அதை வாங்கி மேக் பண்ணி ஒவ்வொரு கடையாக கொண்டு போய் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. இது எல்லாமே சண்டேஸ் டைமில் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனுடைய அனுபவம் தான் எனக்கு வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெருசாக அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும், இன்றைக்கி நீங்கள் செய்யலைன்னா அவ்வளோதான், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. டீ கப் ரெடி பண்ணலாம். இதில் இது மட்டும்தான் வரும்னு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க. இங்கே ஊதுபத்தி செய்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா சில பல வந்து எலக்ட்ரானிக்கல் பொருளை வாங்கிட்டு வந்து அதை வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, பேக்கிங் இருக்கிறாங்க, இன்னும் எக்ஸட்ரா நிறைய வேலைகள் அப்படின்றது குமிஞ்சு கிடக்குது நம்ம முன்னாடி. நாலாவது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பைக் வச்சுட்டு இருந்தார். அவருக்கு என்னென்னா செகண்டரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை. ஆஃபீஸில் இருக்கிறவர் அவர் என்ன செய்வார்னா, ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு டெய்லியும் போயிட்டு வராரு பார்த்தீங்களா, அதில் அவருக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாகுதுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு ஒரு 100 ருபீஸ் அப்படின்றது செலவாகுது. இது இவருக்கு மந்த்லி கணக்கு போட்டுக்கிட்டால் 3,100 அப்படின்றது வந்துடுது. அப்போ இவர் ஒரு யோசனை பண்ணுறாரு. ரேபிடோ அப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னென்னா, இப்போ காலையில் ஒருத்தர் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். அதாவது நம்ம எப்போவுமே 10 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடலாம். காலையில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் விடலாம். அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம். அதுக்கு நமக்கான காசும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரக்கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அவர் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. முதல்ல அப்படி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு, இல்லை நான் வேலையை விடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டேன். இல்லை இதில் எனக்கு வருமானம் வருது, நான் ஜஸ்ட்டு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இருக்குது, நான் இதில் வந்துட்டு இந்த டைம்லேயே நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது பண்ணேன். வீட்டில் வந்துட்டு இந்த பூக்கட்டி கொடுக்குற பிஸ்னஸ் அப்படின்றது பண்ணிகிட்டு இருக்காங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூக்கட்டி கொடுத்து கொஞ்சம் ஒரு காசெல்லாம் வந்ததுனால எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா வந்து ஒரு கோயில் பக்கத்தில் கடையை வச்சு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கக்குள்ள என்னடா பூக்கட்டி விற்று இவன் வந்துட்டு ஆஃபீஸ் வேலையை ரிசைன் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. அதில் வர லாபம் அப்படின்றது இங்கே எதுலேயுமே வராது. என்கிட்ட ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பூக்கட்டி விற்று தான் பையனை இன்ஜினியரிங் வந்துட்டு படிக்க வச்சுருக்கிறாங்களாம். 2 பசங்களை இன்ஜினியரிங், ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க, ஒரு பொண்ணு அட்வொகேட்டுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆமாம், அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஊருக்கு வந்த புதுசில். அப்போது ஃபோர்த் என்னன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருக்குன்னா இது போன்ற உங்கள் வேலைக்கும் இடையூறு இல்லாமல் நீங்களும் ஜாலியாக போயிட்டு வர செலவுலேயே அவர் ஒரு பணத்தை சம்பாதிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை குட் பண்ணிட்டு அவர் ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டார். இப்போ அவர் என்னென்னா, இந்த வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு பூக்கடைக்கு வந்து பொருளை வாங்கி கொடுத்துட்டு இப்போ கடையை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. லாபம் வராமலே அதெல்லாம் விட்டு வெளியில் போவாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 5வது, என்னால் அவ்வளோ தூரம்லாம் வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ரிஸ்க் எடுத்துகிட்டு காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போவேன், ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அழுக்காயிடும், அப்போ நான் அதே இதில் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா, ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதாவது ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு காலையில் ஆஃபீஸ் போங்க,
சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுங்க. சாயந்தரம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்துட்டு வேலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்படின்றதே வந்துட்டு அவைலபிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஈவினிங் மேலே லாகின் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜாப் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்டோலாம் இதில் வந்துருக்குது. இன்னும் நிறைய ஆன்லைன் டெலிவரியில் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்குதுங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 6வது, ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே சைடு இன்கம் தான். உங்களை வந்து மெயினாக இதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ஒரு கோலை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சைடு இன்கமாக உங்களுக்குன்னு ஒரு பணம் வரணும். அதை ஏதாவது ஒரு வழியிலேருந்து ஈட்டணும். இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே கூட வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். 6வது என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் காசு தருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த வேலையிலேயே வந்துட்டு வெளியில் வந்து வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி ஏதாவது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்க அவங்க ஆஃபீஸ்லேயும் எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பாங்க. அப்படியே அவங்க வெளியில் வரக்குள்ள வந்து யாராவது கூப்பிட்டாலும் அந்த வேலையை போய் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் அவங்க ஒரு பைசா அப்படின்றது பார்ப்பாங்க. சண்டேஸ் லீவ்லலாம் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பிளம்பர் எல்லாம் தெரியும். அவங்க வந்துட்டு அர்பனில் சம்திங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் அவங்க எனக்கு வந்துட்டு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை, பிளம்பிங் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலைனா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பட் நானே பண்ணிவிடுவேன். எக்ஸ்ட்ரீம் லெவல் வேலை நான் மட்டும்தான் அவங்கள கூப்பிடுவேன். 7வது, ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வேலை. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுக்குறதுல விருப்பம் இல்லை, ஆளை கூட்டு போகிறதுல விருப்பம் இல்லை, எனக்கு ஏதாவது சின்ன சின்னதாக பொருள் கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிங்கன்னா போர்ட்டர் இருக்குங்க. போர்ட்டர், அதில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு, ஏன்னா நான் ரீசெண்டாக வந்துட்டு போர்ட்டரில் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை என்னுடைய ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டு நான் லீவில் இருக்கக்குள்ள. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை. இங்கேருந்து வந்து டி நகர் போனார், அதாவது ஓயமாலேருந்து டி நகர் போனார். அதுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா அப்படின்றது சார்ஜ் பண்ணாங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு 50 ரூபா போட்டு 300 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டேன். நான் ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிற கொரியரை அவர் பத்திரமா கொண்டு போய் அங்கே கொடுத்தாரு, அவ்வளோதான். கொரியர் வேலை மாதிரி தான் இதுவும். சில டைம்ஸ் ஏதாவது வந்துட்டு பொருள் கொடுக்கலாம், இல்லை டிவி இல்லை டெக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டத்துக்கெலாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதையும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திடீர்னு இதுக்கு ஆர்டர் போட்டு உங்கள்கிட்ட பெரிய டிவியோ இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸை கொடுத்து எதுவுமே கொடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மாட்டாங்க. பைக்கில் என்ன வைக்க முடியுமோ அதை ஈஸியாக நீங்கள் பேக்கில் கேரி பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. சாரி, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். 8வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கிராமத்து பக்கம் இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்கள் வீட்டில் ஆடு மாடு எல்லாமே இருக்குது அப்படின்னா சின்னதாக கோழி வாங்கி வளர்க்கலாம். கோழி வாங்கிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 10 கோழி நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க, ஒரு கூண்டு மாதிரி அடித்து வளர்க்குறீங்க அப்படின்னா அப்போ அதுலேயும் உங்களால் வந்து வருமானம் அப்படின்றத ஈட்ட முடியுங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா பீப்புள் டிபெண்டட் தான். ஸோ இப்போ இங்கே விற்கலினாலும் இந்த கடையில் கோழி வாங்கினாலும் வேறு கடையில் கோழி வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் கடை இருக்குது, அண்ணன் கடை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கூண்டோ 40 கூண்டோ வந்துட்டு வாங்குவாங்க. நீங்கள் கறிக்கடையில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோழி ஒரு ரேக்கில் வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 50-60 கோழி இருக்கும். அதில் 30-40 கூண்டு வந்து அப்படியே காலியாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு விற்பனையில் இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்துட்டு வீட்டில் கிராமத்து சைடு இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இடம் இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி கூண்டு அடித்து வந்துட்டு நீங்கள் வளர்க்கலாங்க. வளர்த்து நீங்கள் அதை சேல் பண்ணலாம். அதுலேயும் நிறையா லாபங்கள் அப்படின்றது இருக்குது. இதில் பெருசாக நீங்கள் எந்த எஃபர்ட்டும் கிடையாது, அதுக்கு சாப்பாடு போட போகிறீங்க, அவ்வளவுதான். இறுதிக்கு வந்துட்டோம். 9வது, இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, 9வது என்னென்னா, இப்போ நமக்கு வந்துட்டு செகண்டரி இன்கம் வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்துட்டு 9வது ஜாப். முதல்ல நமக்கு தோணணும், எனக்கு இது வேணும், நான் இப்படி வந்துட்டு இதே நிலைமையிலே நான் இருந்துடக்கூடாது, இதை தாண்டி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது நமக்கு தோணணும். ஸோ இந்த ஜாபை நீங்கள் என்றைக்குமே குவிட் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப் அப்படின்றது உங்களுடைய பிரெயின்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இது ஓடினா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு மற்ற 8 ஜாபுகளையும் உங்களால் சரியாக பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த 9ல் உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனால் முடிந்தவரை மக்கள் டிபெண்டட் பிஸ்னஸ் தான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் கடை வைக்கிறது, ஒரு தள்ளு வண்டியில் வைக்க முடியலன்னு வீட்டிலே டிஃபன் செஞ்சு வைக்கிறது. இப்போ எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி டிஃபன் செஞ்சு விற்கிறாங்க. நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேறு வீடு காலி பண்ணிட்டு வந்தேன். இங்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சின்னதாக இருந்தது. இப்போ பாட்டி மேலெலாம் வந்துட்டு சட்டரெலாம் போட்டாங்க, பயங்கரமாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், பீப்புள் டிபெண்டடு வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்றது ஒருபோதும் வந்துட்டு இங்கே தோற்றே போகாது. நம்ம கரெக்டாக எய்ம் பண்ணால் மட்டும்தான். ஸோ நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக எதுவுமே நம்மளே கைவிடாது. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றது. அதை கேட்கக்கொள்கிற எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணக்கொள்கிற அதை ஒரு சில விஷயங்களை வந்துட்டு தவறாக இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோ